வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எம்பியில் நீமச் மண்டி மன்சூர் ஜாவரா விட ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாம் சைஸு நீமச் மண்டியில் பாம் சைஸ் வந்து 215 ரூபா, 210, 208, 207, 205 இந்த மாதிரி ரேட்டுக்கெல்லாம் போச்சு. அதில் வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 210 ரூபா, அதாவது பாம் சைஸு பெரிய சைஸு. இது பார்த்தீங்கன்னா நீமச் மண்டியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 2/7/2024 அன்று நீமச் மண்டியில் 210 ரூபா பாம் விலை. இது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி போய்ட்டுருக்கு. ஏன்னா மண்டியில் வியாபாரிங்க அதிகமாக இல்லை, எடுக்கிறதுக்கு ஆளும் இல்லை. அதனால் இந்த சைஸ் வந்து 210 ரூபா வந்திருக்கு. நம்மளுக்கு இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணுன்னா இங்கேருந்து ஒரு 17 ரூபா போட்டுக்கோங்க. 210 + 17னா 227 ரூபா. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள் தான் வாங்குவாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பூண்டு வந்து மீடியம் சைஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே 180, 150, 200 விற்கிது. இது 300 வரைக்கும் போகும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடக்க விலை வந்து இந்த சைஸ் எடுத்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு பார்த்திங்கன்னா கை மாற்றி விட்டால் 15 ரூபா கிடைக்கும். நம்மளே விற்றா ஒரு 60லேருந்து 65, 70 கூட கிடைக்கும். ஆனால் இந்த சைஸ் பாமெல்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் தான் ஓடும், கிராமப்புறங்களில் பெரும்பாலும் ஓடாது. இந்த சைஸு வந்து எடுத்து ஸ்டாக் வைக்கலாம்னா எடுத்து ஸ்டாக் வைக்கலாம். ஆனால் நம்மளே ஓட்டுறதுன்னா எடுத்து ஸ்டாக் வைக்கலாம். இல்லைன்னா ஒரு ரெகுலர் வியாபாரிக்கிட்ட இது கை மாற்ற வேண்டியதாக இருக்கும். அவங்களும் ஒரு நல்ல கணிசமான தொகையை கொடுத்து எடுத்துக்குவாங்க. என்ன ஸ்பெஷல்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா மன்சூர் மண்டியில் 250 ரூபா போகுது, ஜாவராலையும் 250 தான் போகுது. இந்த 2 மண்டி இல்லாமல் சாயந்தரமாக 3 மணிக்கு இங்கே வந்து எடுத்தோம். 3 மணிக்கு அங்கேருந்து ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜாவராலேருந்து 1 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறினோம். டைரெக்டாக மன்சூர் வந்தது பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்தது. ஆட்டோவில் போயிட்டு மண்டி உடனே ஆக்ஷனில் தான் இருந்தது. போன உடனே இந்த சைஸ் தான் கண்ணில் பட்டது, உடனே எடுத்தோம். நமக்கு ஏஜெண்ட்டும் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா பாம் சைஸ் வந்து 210 ரூபா. இதுக்கு தவிர பார்த்திங்கன்னா சின்ன பூண்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எதுவும் எடுக்கல. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்ச வரையும் எடுத்துன்னு கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா கலர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா வர காலம்லாம் ரொம்ப நாள் ஸ்டாக் வச்ச பூண்டு தான் வரும். அதனால் கொஞ்சம் கலர் டிம் கலரில் தான் வரும். முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர் ஒயிட்லலாம் வராது. சில இடத்துல மட்டும் பியூர் ஒயிட் வரும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட்லேருந்து கம்மி டிம் கலரில் தான் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கனால அந்த மாதிரி தெரியும். ஒரு பூண்டு வந்து நல்லா காய்ச்சலாக இருந்தால் 7லேருந்து 8 மாதம் கூட வச்சுப்பாங்க. ஆனால் வியாபாரிங்களே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் வச்சு தான் வந்து வெளியே தள்ளுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற விவசாயிங்க பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து பிப்ரவரியில் இருக்கிறதையும் மார்ச்லேருந்து எடுத்து ஒரு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணி நல்லா காய்ச்சலாக இருக்கும்போது ரேட்டு ஏறும்போது எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. இப்போ விவசாயிகளும் ஓரளவுக்கு தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ ரேட் ஏற வரையும் வெயிட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு எல்லாம் தான் ஓகே தான். நன்றி, வணக்கம்.